அனைவருக்கும் வணக்கம். சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ், பார்டர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறவங்க இந்த வருஷம் வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணணும்னா இப்போதைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்டரில் இருக்கிறவங்கள எடுத்துப்போம். இப்போ நான் பார்டரில் இருக்கிறவங்கன்னு சொல்ல வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நடந்த குரூப் 4 எக்ஸாமில் 130 கொஷினுக்கு மேலே யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்களோ அவங்களாம் வந்து பார்டரில் இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த பார்டரில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நடக்க போகிற குரூப் 2 அப்படி இல்லைனா குரூப் 4 எக்ஸாமில் உங்களுக்குன்னு ஒரு போஸ்ட் வந்து இப்போவே உறுதியாயிடுச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து நான் உங்களை மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்லலை, ரியாலிட்டி இதுதான். ஏன்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. மற்றவங்களை விட நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து டெய்லி வந்து கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுக்கிட்டே வந்தீங்கனாலே போதும். நிச்சயமாக இந்த வருஷம் நடக்க போகிற குரூப் 2லையோ குரூப் 4லையோ உங்களுக்குன்னு ஒரு போஸ்ட் உறுதி ஆகிடும். சரிங்களா? ஸோ அப்போ இதில் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு தேவையில்லாத பயம் ஒன்று இருக்கும் இல்லையா, அது தேவையே கிடையாது. நம்மளால் இந்த வருஷமாவது கிளியர் பண்ண முடியுமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த டவுட்டே தேவையில்லாது. ஏன்னா நிச்சயமாக வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் கம்மி தான். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் கம்மி தான். ஸோ அதனால் வந்து நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்குன்னு ஒரு போஸ்ட் வந்து உறுதியாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதுலேயே இந்த 140+ கொஷினுக்கு மேலே கரெக்டாக போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அதாவது 2025 குரூப் 4ல் 140+ கொஷின். சரிங்களா? அதாவது 140 கொஷினுக்கு மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து வேலை கிடைக்க வேண்டியது. ஏன்னா இவங்க வந்து எக்ஸாமில் கிளியர் பண்ண தேவையான அளவு ஆல்ரெடி படிச்சிருப்பாங்க. இருந்தாலும் எக்ஸாம் எழுதும்போது இவங்க பண்ண ஒரு சில தவறுகளால் இவங்களுடைய வாய்ப்பு பறி போயிருக்கும். ஸோ எக்ஸாம் எழுதும்போது ஜென்ரலாக வந்து என்னென்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். என்ன தான் நம்ம நல்லா படிச்சுட்டு போனாலும் இந்த எக்ஸாம் எழுதுகிற 3 மணி நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஃபெயிலியருக்கு காரணமாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான். சரிங்களா? நல்லா படிச்சிருப்பாங்க, பட் இருந்தாலும் எக்ஸாம் எழுதும்போது அவங்களுக்கு அந்த டைம் கீப்பப் பண்ண தெரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 50 கொஷின் 60 கொஷினுக்கு வந்து 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் டைம் இருக்கும், படித்து பார்க்கவே நேரம் இருக்காது. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பேசியிருக்கோம். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அதுக்குள்ளே போக வேணாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சில்லி மிஸ்டேக்ஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்கும். சில்லி மிஸ்டேக்ஸ்னால் என்னென்னா நல்லா படிச்சிருப்பாங்க, படித்த கொஷினாக இருக்கும், ஆனால் தப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணும்போது மாற்றி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள். சரிங்களா? நல்லா தெரிஞ்ச கொஷினுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணுவாங்க, தப்பாக ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த 140+ எடுத்து ஃபெயில் ஆனவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தப்பையும் வந்து கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஸோ 140+ எடுத்து ஃபெயில் ஆனவங்களில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த 2 தப்பையும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து நம்ம பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஆல்ரெடி ஜென்ரலாகவே யூடியூப்பில் போட்டிருக்கேன். பட் ரொம்ப நாள் ஆகுது, ஒரு 2-3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ போட்டது. சரிங்களா? ஸோ அப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கணும். ரைட்டுங்களா? பார்டரில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகளை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்தது இப்போ படிக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்டரில் இருக்கிறவங்க இப்போதைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லைங்களா, அதை வந்து திரும்ப இப்போதைக்கு படிக்க வேணாம். சரிங்களா? இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இப்போ திரும்பவும் நீங்கள் ஸ்கூல் புக்கை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நான் சொல்கிறது நீங்கள் ஆல்ரெடி நல்லா படிச்சிருந்தீங்கன்னா, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் இருக்கிறதெல்லாம் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா திரும்பவும் அதையே படிக்காமல் இந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஸ்கூல் புக் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் அவுட் சோர்ஸ் படிங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பாலிட்டி ஸ்கூல் புக்கை கரைச்சி குடிச்சிருந்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் போங்க. சரிங்களா? லக்ஷ்மிகாந்தோ அப்படி இல்லைனா இப்போ தமிழுக்கு இந்த பிரகதீஷ்னு ஒரு புக்கு சொல்லுவாங்கள்ல, நான் இதை யூஸ் பண்ணதில்லை, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் நிறைய பேர் இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த பிரகதீஷ்னு ஒரு புக்கு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் எந்த சப்ஜெக்ட்லாம் ஸ்கூல் புக் நல்லா முடிச்சிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் அவுட் சோர்ஸ் படிங்க. ரைட்டுங்களா? அதேமாதிரி இப்போ நீங்கள் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லாத்தையும் முடிச்சிருந்தீங்கன்னா வெங்கடேசன் புத்தகம் படிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி படிக்கணும், அதாவது இந்த பார்டரில் இருக்கிறவங்க
ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி படிக்கணுங்கிறத பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். ஸோ அதை பார்த்துங்க. அதே மாதிரியே நீங்கள் படிக்கும்போதே ஒரு தெளிவான பிளானோட படிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன தெளிவான பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சிலபஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து அதில் இருக்க டாப்பிக்கை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அப்படி இல்லைனா லெஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பாலிட்டி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன். பாலிட்டியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, அடிப்படை உரிமைகள் இருக்குது. அதே மாதிரி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், டிபிஎஸ்பி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், சரிங்களா? இப்போ அதுவே நீங்கள் கரப்ஷன் ஒரு டாபிக் இருக்கும். ஊழல் பற்றி பாலிட்டியில் ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு முக்கியம் இல்லை, லெஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் அது. ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் சிலபஸில் இருக்க டாப்பிக்கெல்லாம் பிரிச்சுக்கிட்டு இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது இல்லையா, இதுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் டீப்பாக படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு டீப்பாக படிச்சுக்கணும். அதாவது இந்த மாதிரியான டாபிக் சம்மந்தமாக எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய கண்டென்ட் படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிறையா படிச்சுக்கணும். அதே இப்போ இந்த மாதிரி டாப்பிக்லாம் நீங்கள் அந்தளவுக்கு படிக்க தேவையில்லை, மேலோட்டமாக படிச்சிங்கன்னா போதும். ஏன்னா இப்போ கரப்ஷன் சம்மந்தமாக அதிகபட்சமாக என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரப்ஷனை எரடிகேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, என்னென்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அதாவது ஊழலை ஒழிக்கிறதுக்கு அரசாங்கம் என்னென்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அப்படி இல்லைனா ஊழலை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன நிறுவனங்கள் இருக்குது, அரசியல் அமைப்பால் உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் என்ன இருக்குது, எல்லாம் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதை தான் மேக்ஸிமம் வந்து கொஷினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஊழலை ஒழிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட அமைப்புகள்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பிலே சிஏஜி இருக்குது, சரிங்களா? கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழலற்ற நிர்வாகம் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அரசியலமைப்பில் கொண்டு வரப்பட்ட ஒரு பதவி தான் இது. அதேமாதிரி சிவிசி இருக்குது, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்குது. இதுவும் ஊழலுக்கு எதிரான ஒரு அமைப்பு தான், சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அப்போது சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, சிலபஸ் எடுத்துக்கிட்டு அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் எதுன்னு பார்க்கணும், லெஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் எதுன்னு பார்க்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு அதிக பாயிண்ட்ஸ் வந்து படிக்க முடியுமோ அந்தளவுக்கு அதிகமாக படிச்சுக்கணும். லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் மேலோட்டமாக பார்த்துக்கிட்டு போகணும். ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போதே ஒரு தெளிவான ஐடியாவோட படிக்கணும், சரிங்களா? அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஆல்ரெடி நல்லா படித்த விஷயங்களை இப்போதைக்கு படிக்க வேணாம், சரிங்களா? அதெல்லாம் வந்து ரிவிஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ரிவிஷன் பார்க்குறது நீங்கள் ஜூலைக்கு அப்புறம் கூட பார்த்துக்கலாம். நீங்கள் குரூப் 2 எய்ம் பண்ணி படித்தா கூட ஜூலைக்கு அப்புறம் ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இருக்கிற இந்த டைமை வந்து நீங்கள் இது வரைக்கும் படிக்காத விஷயங்களை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எங்கெல்லாம் வீக்காக இருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. எந்தெந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்கன்னு பார்த்து அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மேத்ஸில் வீக்காக இருந்தீங்கன்னா மேத்ஸுக்கு வந்து கொஞ்சம் டைம் நிறைய கொடுங்க. எக்கனாமியில் வீக்காக இருந்தீங்கன்னா எக்கனாமிக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் நிறைய கொடுங்க. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பெய்ட் பேட்சுக்கு நான் இதை பற்றி டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நான் எல்லாத்தையும் சொன்னேன்னா ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு ஜஸ்ட்டு வந்து மேலோட்டமாக தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க, சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன தான் நாம் நல்லா படித்தாலும் நம்ம எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மன உறுதியும் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த மாதிரி பார்டரில் இருக்கிறவங்க படிக்கும்போதே இந்த வருஷமாவது நம்ம எக்ஸாமில் கிளியர் பண்ணிடுவோமா, இல்லை இந்த வருஷமும் நம்ம பார்டரில் போயிட்டு ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு நெகட்டிவாக யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வேணவே வேணாம். ஸோ அதுக்கு பதிலாக வந்து நிச்சயமாக இந்த வருஷம் நம்ம கிளியர் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிங்க. ஏன்னா அதுதான் வந்து உண்மையிலேயே நடக்க போகுது. ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் வெற்றியை வந்து நெருங்கிட்டீங்க, வெற்றிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கீங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பெரிய அளவில் எதுவுமே பண்ண தேவையில்லை. மற்றவங்க இப்போ மாங்குன்னு படிப்பாங்க இல்லைங்களா, ஃப்ரெஷர்ஸ்லாம் ரொம்ப பாவம். அவங்களாம் வந்து நிறைய விஷயங்கள் படிக்கணும், ராப்பகலாக கண்ணு முழிச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையே தேவையில்லை. டெய்லி ஒரு 5 மணி நேரம் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். ஈஸியாக இந்த வருஷம் வரப்போகிற குரூப் 2லையோ குரூப் 4லையோ அசால்ட்டாக ஒரு போஸ்ட்டை தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? அப்போ உங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும், ரைட்டுங்களா? கண்டிப்பாக வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த வருஷம் போஸ்டிங் வாங்கிடலாம், இதுதான் ரியாலிட்டி. ஸோ அப்போ அந்த பயங்கிறதே உங்களுக்கு தேவையில்லை. அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன். இந்த வருஷமும் நாம் கிளியர் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த ஒரு நெகட்டிவ் தாட், அதனால் உங்களுக்கு வர பயமே வந்து உங்களுக்கு தேவை கிடையாது. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் நிறைய விஷயங்களை படிச்சிருப்பீங்க, படிக்க வேண்டியது இப்போ ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதை நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிட்டிங்கனாலே தாராளமாக போதும், சரிங்களா? ஸோ இது அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், குறிப்பாக நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இப்போ யாரை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தாலும்
அவங்கள விட ஒரு ஸ்டெப் வந்து நீங்கள் எப்போதுமே முன்னாடி இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம பேட்ச்க்கு வந்து நான் ஸ்டடி பிளான்லாம் கொடுத்துருப்பேன், ரைட்டுங்களா? அதேமாதிரி டெஸ்ட் சீரியஸுக்கு ஷெடியூல் கொடுத்துருப்போம், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கணும்லாம் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த பார்டரில் இருக்கிறவங்க இதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. சொல்லப்போனால் இதை நீங்கள் பண்ணவும் கூடாது, சரிங்களா? உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு வந்து நான் வைக்கிற டெஸ்ட்டை வந்து நல்லா யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். அதே மாதிரியே நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு அடுத்து நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம் இல்லையா? ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு வந்து நான் என்னென்ன படிக்க சொல்லியிருக்கணும், அதை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஜஸ்ட் அதை ரிவிஷன் மட்டும் பார்த்துட்டு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. நீங்கள் உட்காந்து அந்த டெஸ்ட்டை எய்ம் பண்ணி படிக்காதீங்க. ஸோ அந்த ஸ்டடி பிளான் கொடுக்குறது, இந்த டெஸ்ட்டுக்கு பிளான் கொடுக்குறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு தான், சரிங்களா? ஃப்ரெஷர் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள மைண்டில் வச்சு தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். ஈவன் நான் கிளாஸ் ரொம்ப பொறுமையாக நடத்துறதுக்கு காரணமும் கூட இவங்க 2 பேர் தான், ஃப்ரெஷர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்கள மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். இப்போ நீங்களும் வந்து இதையே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எப்போதுமே என்னை விட ஒரு ஸ்டெப் நீங்கள் முன்னாடி போய்கிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து 10th நடத்துகிறேன்னா நீங்கள் 11th போய்கிட்டு இருக்கணும், 11th நடத்துனா நீங்கள் 12th போய்கிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி என்னை விட எப்போதுமே ஒரு ஸ்டெப் வந்து நீங்கள் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ ஸோ என்ன இன்னொன்று ஏதோ ஒன்று சொல்ல வந்த முக்கியமான விஷயம் மறந்துட்டேன். சரி, ஓகே, நான் ஞாபகம் தான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, இப்போ நான் கொடுத்துருக்கிற டெஸ்ட் ஷெடியூல் படிலாம் நீங்கள் படிக்காதீங்க. ஒரு 10 நாள் கேப் கொடுத்துட்டு 11வது நாள் நான் டெஸ்ட்டு வச்சுருக்கேன்னா இந்த 10 நாளும் நீங்கள் உட்காந்து டெஸ்ட்டுக்கு உள்ளதை படிக்காதீங்க. அதை தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? இந்த டெஸ்ட்டுக்கானது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு ஒரு 5-5.5 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் அதை ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் படித்தது எந்த அளவுக்கு உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்குன்னு தனியாக ஒரு பிளான் இருக்கணும், சரிங்களா? நீங்கள் எங்கெங்கே வீக்காக இருக்கீங்க, எங்கெங்கே ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க, உங்களுக்கு படிக்க எவ்வளோ டைம் கிடைக்கிது, ஸோ இதெல்லாம் பொறுத்து நீங்களாக ஒரு பிளான் போட்டுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ பாலிட்டி கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். பாலிட்டி இங்கே ஆல்ரெடி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கிளாஸ்லாம் பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான், சரிங்களா? நான் சொல்கிறது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லா புரிஞ்சுங்க. பாலிட்டி எனக்கு நல்லா தெரியும், அதுலேருந்து கொஷின் எப்படி கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க நான் போகிற பாலிட்டி கிளாஸை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான் மேத்ஸும். மேத்ஸில் இப்போ நான் ஒரு டாபிக் எடுக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி கூட்டு வட்டின்னு ஒரு டாபிக் இருக்கும். இந்த டாபிக் எடுக்கிறேன்னா இந்த டாப்பிக்கில் நீங்கள் ஆல்ரெடி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது. இந்த டைமில் நீங்கள் வேறு ஏதாவது பண்ணணும், சரிங்களா? ஸோ இதை தான் சொல்ல வரேன். அப்போ பார்டரில் இருக்கிறவங்க உங்களுக்குன்னு ஒரு பிளான் வச்சுக்கோங்க, அந்த பிளான் படி போங்க. இது சம்மந்தமாக நான் நம்ம பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக ஒரு வீடியோ நல்லா கிளியராக கொடுத்தேன், சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தது வந்து சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அடுத்து வந்து சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ். இப்போ நான் சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ்னு சொல்ல வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலே, சரிங்களா? 2 வருஷத்துக்கு மேலே ஃபுல் டைமாக படிக்கிறவங்க. ஸோ அப்படி ஃபுல் டைமாக படித்தும் போன குரூப் 4ல் 2025 குரூப் 4ல் 130 விட கம்மியாக ஆன்சர் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இவங்கள தான் வந்து நான் சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ நல்லா புரிஞ்சுங்க, 2 வருஷத்துக்கு மேலே ஃபுல் டைமாக படிக்கணும், சரிங்களா? பார்ட் டைமாக படிக்கிறவங்கள விட்டுருவோம், ஏன்னா அவங்கள இதில் சேர்க்க முடியாது. ஸோ 2 வருஷத்துக்கு மேலே ஃபுல் டைமாக படித்தும் 2025 குரூப் 4ல் 130 கொஷின் கூட என்னால் ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள தான் வந்து நான் சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, நீங்கள் ஒரு 2 வருஷம் ஃபுல் டைமாக படித்தும் உங்களால் வந்து ஒரு 130 கொஷின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தடில் ஏதோ தப்பு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த ப்ரிப்பரேஷன் மெத்தடில் எதனால் தப்பு வரும், வேறு என்னென்ன தப்புகள் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து டிஸ்ட்ராக்ஷன். அதாவது டிஸ்ட்ராக்ஷன்னா என்னென்னா நமக்கு இருக்கிற பெரிய டிஸ்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா யூடியூப் தான், சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் கைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள விட கைட் பண்ணுறவங்க அதிகமாகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு நிறைய பேர் வந்து யூடியூப்பில் கைட் பண்ணுறாங்க. அப்போ இந்த அளவுக்கு அதிகமான சோர்ஸஸ் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்றைக்கி ஒரு யூடியூப் சேனலை பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம். அந்த யூடியூப் சேனல் நல்லா இருக்குன்னு தோணுது, அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு 1 வீக் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஒரு 1 வீக் முடிஞ்சு வேற ஒரு சேனல் வந்து அவங்க கண்ணில் படும், ரைட்டுங்களா? அந்த சேனலில் அவங்க சொல்கிறதும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இதை விட்டுருவாங்க, இல்லைனா இதை சைடில் வச்சுருப்பாங்க, அந்த சேனலையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா, அவங்க ஒவ்வொரு டைம் யூடியூப்பில் வரும்போதும் புதுசு புதுசாக சேனல்ஸ் பார்ப்பாங்க. அப்படி அவங்க பார்க்குற ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு வகையில் அவங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணும். அப்போ இதில் யாரை சொல்கிறத ஃபாலோ பண்ணுறது, யார் சொல்கிறத விடுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் போய் மாட்டிப்பாங்க. சரிங்களா? ஸோ இது முதல் விஷயம். 2வது விஷயம், இந்த சீனியர் ஆஸ்பிரண்ட் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? ஒரு டாபிக் இருக்குன்னா அது முக்கியமான டாப்பிக்கா, அந்த டாப்பிக்கை நம்ம டீப்பாக படிக்கணுமா இல்லை மேலோட்டமாக படித்தோன்னா போதுமான்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்க படிச்சிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதில் நிறைய பேர் வந்து நல்லா தான் படிச்சிருப்பாங்க. பட் என்ன தப்பு பண்ணியிருப்பாங்கன்னா, முக்கியமானது எது முக்கியம் இல்லாதது எதுன்னு தெரியாதனால முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லாத டாபிக்லாம் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான தவறுகளை பண்ணியிருப்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படித்ததையே திரும்பி திரும்பி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? நான் வந்து ரிவிஷன் பார்க்குறத சொல்லலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட் இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு அவங்க ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஒரு குரூப் 4 குரூப் 2 எழுதுகிறாங்க. சரிங்களா? இந்த எக்ஸாம் அவங்க அட்டன் பண்ணும்போதே பாலிட்டி நல்லா படிச்சிடுறாங்கன்னு வச்சுப்போம். சரிங்களா? பாலிட்டி நல்லா படிச்சிடுறாங்க. அதே மாதிரியே தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியும் நல்லா படிச்சிடுறாங்க. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும்னா, நல்லா படித்ததை விட்டுறணும். வேறு எதெல்லாம் அவங்க டச் பண்ணாமல் இருக்காங்களோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி பண்ணாமல் இந்த எக்ஸாம் முடிஞ்சு திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெஷ்ஷானால் திரும்பவும் படித்ததையே திரும்பி படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, திரும்பவும் அவங்க படிக்க வேண்டிய நிறைய விஷயங்களை படிக்காமே விட்டுருவாங்க. திரும்ப அடுத்த எக்ஸாம் நெருங்கிடும். பட் அவங்க பார்த்தீங்கன்னா திரும்ப அதே இடத்துல தான் இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு தப்பை வந்து பண்ணக்கூடாது. ஸோ அப்போ நீங்கள் சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸாக இருக்கீங்க, ஒரு 2 வருஷம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக 2 வருஷத்தில் நிறைய டாபிக் நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ அது போக நீங்கள் எதுலலாம் ரொம்ப வந்து லேக்காக இருக்கீங்க, ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு பார்த்து அந்த மாதிரியான டாப்பிக்கில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிட்டாலே மேக்ஸிமம் வந்து நீங்களும் வந்து இந்த வருஷம் வரப்போகிற ஒரு குரூப் 4லையோ இல்லை குரூப் 2லையோ கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கும். ஸோ முக்கியமாக இந்த டிஸ்ட்ராக்ஷன் இதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. யூடியூப்பில் ரொம்ப சுற்றாதீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிட்டாலே அதை வச்சு படிங்க. இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த கேட்டகரியில் இருக்கிற நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி, இந்த மாதிரி ஒரு தலைப்பில் ஏதாவது ஒரு வீடியோ போட்டாங்கன்னா உடனே போய் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரியே தமிழில் 95 எடுப்பது எப்படி, இந்த மாதிரி தலைப்பு வச்சு யாராவது வீடியோ போட்டாங்கன்னா உடனே போய் பார்ப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி வீடியோ நானே போடுவேன். சரிங்களா? ஆனால் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்கள் கண்ணில் மாட்டும்போது அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான்னு பாருங்கள். சரிங்களா? நீங்கள் ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? படிக்கணும், ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரியான வீடியோ வந்து உங்களுக்கு தேவையே இல்லை. அதே மாதிரி தமிழில் 95 எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் திரும்ப 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 பார்த்து அதில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை தான் நான் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்ல வரேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருது, பாலிட்டிக்கு இது படிக்கணும், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு இது படிக்கணும், ஜியாகிரஃபிக்கு இது படிக்கணும், சயின்ஸுக்கு இது படிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிட்டாலே தயவு செஞ்சு உட்காந்து அதை படிங்க. திரும்ப திரும்ப வந்து அதை யாராவது கொஞ்சம் ஷார்ட்டாக்கி கொடுக்குறாங்களா, எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்படாமல் யாராவது நம்மளை பாஸ் பண்ண வைக்கிற மாதிரி யாராவது இருப்பாங்களா அப்படின்ட்டுலாம் தேடாதீங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அது வந்து ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். ஸோ அதனால் இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷனை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருங்க. ரொம்ப சின்ன ஒரு தப்பு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு 20 கொஷின். சரிங்களா? தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேருந்து 20 கொஷின் வரும். சயின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 5 கொஷின் தான் வரும். அதேமாதிரி ஜியாகிரஃபிலேருந்து 5 கொஷின் தான் வரும். இப்போ ஒரு நல்ல ஒரு ஆஸ்பிரண்ட், ஒரு ஸ்மார்ட்டான ஆஸ்பிரண்ட்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இதை தான் படிப்பாங்க. ஏன்னா இதுக்கு வெயிட்டேஜ் அதிகம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு சயின்ஸ் கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் சயின்ஸை ஃபஸ்ட்டு படிச்சிடறேன்ட்டு சயின்ஸை போய் ஃபஸ்ட்டு படிப்பாங்க, இல்லைனா ஜியாகிரஃபி படிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு தவறான அப்ரோச். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு தான் அதிகம்.
இன்னும் சொல்லப்போனால் சயின்ஸை விட நீங்கள் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். சயின்ஸில் நிறைய டெக்னிக்கல் டேர்ம் இருக்கும். ஹிஸ்ட்ரியில் அந்த மாதிரி கிடையாது. நம்ம மேக்ஸிமம் எல்லாம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு டெக்னிக்கல் டேர்மை விட ஹிஸ்ட்ரியில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அப்போ இந்த மாதிரி ஒரு தெளிவான ஐடியா வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிட்டாலே கண்டிப்பாக இந்த வருஷம் வரப்போகிற குரூப் 4லையோ இல்லை குரூப் 2லையோ நிச்சயமாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இது சம்மந்தமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். ஓகே, முடிச்சுக்கலாம்.